சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இத பெருசு பண்ணாத, பிரச்சனை பண்ணாத. புரிஞ்சுதா? சௌந்தர்யா சௌந்தர்யா எனக்கு ஃபோன் பண்ண அண்ணி. நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். நல்ல காரியம் பண்ண ருத்ரா. தேங்க்யூ. என்ன நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? சௌந்தர்யா யாரு? என் பொண்ணு மாதிரி தானே. சூர்யாதான் பிரச்சனைய சொல்லிருக்கான்ல சௌந்தர்யா. நீ சரின்னு கேட்டுக்கிட்டு அவன் கூட வந்திருக்கலாம்ல. என்னத்த கூட வரது? இப்ப என்ன பெருசா நடந்து போச்சுன்னு என்ன நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்காரு. இவருக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்காதா? இங்க ஒரு சாதாரண பிரச்சனை தான் நடந்திருக்கு. இத போய் பெருசாக்கி என்ன ரோட்ல விட்டுட்டு வந்துட்டாரு. இதுக்குதான் எங்களை அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு திருப்பி வர வச்சிருக்கீங்களா? என்ன சௌந்தர்யா இப்படி பேசுற? உன் மாமனார் ஜெயில்ல இருக்காரு. அது உனக்கு வெறும் சாதாரண பிரச்சனையா? அப்பா ஜெயில்ல இருக்காருன்னு சூர்யா உன்கிட்ட சொல்லி பாத்திருக்கான். நீ அவன் சொன்னதை கேட்காம பிடிவாதம் பிடிச்சதுனால ஏதோ டென்ஷன்ல அவன் அப்படி விட்டுட்டு வந்திருக்கான் உன்ன. அதுக்காக நான் அவனை திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அவரை திட்டிருக்கீங்க. புரியாம பேசாத சௌந்தர்யா. இங்க பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. உங்க பிரச்சனையை பத்தி மட்டுமே நீங்க நினைக்கிறீங்களே தவிர என்ன பத்தி ஏதாவது நினைக்கிறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது, நாங்க பிரிஞ்சு போயிடணும். அதானே உங்க எல்லாரோட எண்ணமோ? நீங்களாவே எங்களை பிரிச்சு விட்டுருங்க. நான் இந்த வீட்லயே இல்ல. நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் இந்த வீட்ல இருக்கவே கூடாதுங்கிறதுதான் உங்க எல்லாரோட எண்ணமும். பாத்துட்டேன், எத்தனையோ தடவை பாத்துட்டேன். எங்க ரெண்டு பேரையும் ஒரு கோவிலுக்கு கூட நீங்க நிம்மதியா போய் இருக்க விட்டதே இல்ல. ஒரு நாள் கூட ஒரு இடத்துக்கு போய் நாங்க சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஆமா, நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நான் இந்த வீட்ல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. சௌந்தர்யா, இந்த வீடே உன்னோடதுதான். நீங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நாங்க யாருமே நினைக்கல. நீயா ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லாத. இல்ல, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் சூர்யா கூட சேர்ந்து வாழ்றதா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன எதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க? என்ன கூட்டிட்டு வந்து எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த பிரச்சனையை விடவே மாட்டேன். சௌந்தர்யா நில்லு. இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்காம பேசாத சௌந்தர்யா.
நீ பேசினது எல்லாமே உன்னோட அறியாமதான். உன்கிட்ட நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீயும் சூர்யாவும் எப்பவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். அத நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசலாமா? இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, எல்லாமே சரி. அதுக்காக என் புருஷ விஷயத்துல என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுல யாருமே தலையிடாதீங்க. எனக்கு இந்த வீட்ல 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். சூர்யா, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தேனோ அது நடந்துருச்சு. அம்மா, அவ பேசுறான்றதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. முதல்ல அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்கான வழியை பார்ப்போம். இவ விஷயத்தை அப்புறம் பேசிப்போமா? சௌந்தர்யா, இது பாரு. நீ கீழே பேசின அந்த வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை, புத்தி இல்லாதவ பேசுற வார்த்தை. எந்த சூழ்நிலையிலயும் நாம பேசுற விஷயம் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ண கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் பிரிவுங்கிற வார்த்தை யாரோட வாழ்க்கையிலயும் இருக்க கூடாது. நடந்த சிச்சுவேஷன் என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ. சூர்யா வேணும்னே உன்னை விட்டுட்டு வரல. அவன் அப்பா உன் மாமாவுக்கு அப்படி ஆயிப்போச்சுன்னு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். நீயும் கூட வந்திருந்தனா எந்த மன வருத்தமும் உனக்கு வந்திருக்காது. அத புரிஞ்சுக்காம நீ இப்படி கோச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா?